வாசு சக்தி சுரேஷ் பல்லடம். இவர் அஷ்டவர்க்கத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டுள்ளார். ஆனால் இவர் இதே கேள்வியை ஏற்கனவே கேட்டு இதற்கு நான் பதில் கொடுத்திருக்கின்றேன். பதில் சொன்ன கேள்வியைப் போல் இருக்கின்றது என்று கேள்வி பட்டியலை எடுத்து பார்த்தால் இவர் கேட்ட கேள்வி அதில் இருக்கின்றது. என்னுடைய அஷ்டவர்க்க கணிதமும் பலன்களும் என்கின்ற நூலை வாங்கி படித்தால் இவருக்கு தேவையான விளக்கம் கிடைக்கும் என்று ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் மறுபடியும் இவர் அதே கேள்வியை கேட்டுள்ளார். இது எப்படி வந்திருக்கிறது, இந்த கேள்வி எப்படி வந்தது என்று தெரியவில்லை. ஆகவே இந்த கேள்விக்கு இப்போது பதில் இல்லை. கணபதி சென்னை இவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அபிஜித் நட்சத்திரம் மற்றும் கோதூலி முகூர்த்தம் பற்றி சொல்ல முடியுமா? கோதூலி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷம் பாதிப்பை அளிக்காது என்பது உண்மையா என்று கேட்டிருக்கிறார். அபிஜித் நட்சத்திரம் என்பதை பற்றி என்னுடைய முகூர்த்த தரங்கினி நூலில் கொடுத்துள்ளேன். அதை எழுதி நீண்ட காலம் ஆயிற்று. நான் அதை மறந்துவிட்டேன். நடைமுறையில் வழக்கத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய நிலையும் எனக்கு ஏற்படவில்லை. எனவே அதை பற்றிய ஞாபகம் சரியாக எனக்கு இல்லை. ஆனால் என்னுடைய முகூர்த்த தரங்கிணி புத்தகத்தில் அபிஜித் நட்சத்திரம் எப்படி ஏற்படுகின்றது, எப்படி அதை கணக்கிட வேண்டும் என்று கொடுத்துள்ளேன். ஆகவே அதை பார்த்து அவர் அறிந்து கொள்வதுதான் நல்லது. கோதூலி லக்னம் என்பது கோ என்றால் மாடுகள், அது பசுமாடு காளை மாடு எதுவாக இருந்தாலும் கோ என்றால் மாடுகள் என்பது. இந்த மாடுகள் மேய்ச்சலை முடித்து கொண்டு வீட்டில் உள்ள பட்டியை அடைபடுவதற்காக வருகின்ற நேரம்தான் கோதூலி நேரம் என்று சொல்லப்படும். அதை தான் கோதூலி முகூர்த்தம் அல்லது கோதூலி லக்னம் என்றும் சொல்லுகின்றார்கள். இதில் பிறந்தவர்களுக்கு தோஷமே இல்லை என்று சொல்வது சரியான முறை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கோதூலி முகூர்த்தத்திலே முகூர்த்தம் செய்தால் தோஷம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆந்திரா வடநாட்டு பக்கங்களில் மாலை நேரத்திலே முகூர்த்தங்கள், திருமண முகூர்த்தங்கள் வைக்கின்றார்கள். அது இதனால் கூட இருக்கலாம், இந்த காரணத்தினால் கூட இருக்கலாம். இரவில் கூட வடநாட்டிலே முகூர்த்தங்கள், ஆந்திராவிலே முகூர்த்தங்கள் வைப்பது உண்டு, நான் கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் இந்த கோதூலி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தோஷமே பாதிப்பை அளிக்காது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தோஷம் என்பது வேறு, கோதூலி முகூர்த்தம் லக்னம் என்பது வேறு. இதில் பிறந்து விட்டாலே தோஷங்கள் எதுவுமே வேலை செய்யாது என்று சொல்லிவிட முடியாது. தோஷங்கள் தோஷங்கள் தான், அவை வேலை செய்யத்தான் செய்யும். அது கிரகங்களுடைய நிலை, கிரகங்களுடைய நிலையை பொறுத்தது. அதனுடைய ஆதிபத்தியம், சுபர் யோகர் பாவர் பகைவர் என்ற நிலையை பொறுத்து, அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த தோஷங்கள் அமைவது என்பது கிரக நிலைகளை பொறுத்ததாகும். இந்த கோதூலி முகூர்த்தம் மட்டுமே அந்த கிரக நிலைகளை மாற்றிவிடுமா? மாற்ற முடியாதே. அந்த கிரகம் அந்த இடத்திலே இருக்கத்தான் செய்யும், அது கொடுத்திருக்கக்கூடிய தோஷமும் இருக்கத்தான் செய்யும். ஆகவே கோதூலி லக்னத்தில், அதாவது கோதூலி முகூர்த்தம் எனும் கோதூலி லக்னத்தில் ஒருவர் பிறந்துவிட்டாலே அவருக்கு தோஷங்கள் பாதிப்பை கொடுக்காது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மற்றவர்களுடைய நிலை எப்படியோ அது எனக்கு தெரியாது. என்னை பற்றி
தான் நான் இங்கு சொல்வேன். அப்பொழுது எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை. கோதூளி லக்னமாக இருந்தாலும் அதில் பிறந்திருந்தாலும் தோஷம் பாதிப்பை கொடுக்கத்தான் செய்யும். அந்த தோஷங்களுக்கு உரிய முறையான பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. பரிகாரங்களுடைய தத்துவத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பதிவு செய்து கொடுத்திருக்கின்றேன். அதை அனுசரித்து அதை சரியாக செய்து கொண்டால் போரும். ஆனால் எப்படி என்றாலும் கோதூளி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷம் பாதிக்கை அளிக்காது என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிரக நிலைகள், ஜாதக கிரக நிலைகளை பொறுத்துத்தான் தோஷம் அமைகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த கேள்விக்கு பதில் இதுதான். வாழ்க வளமுடன்.